Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th standard physicsல 7th lesson wave optics. இந்த lesson வந்து important questions தான் பார்க்க போறோம். அதாவது 2 marks, 3 marks, 5 marks, numerical problems. இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க 2 marks. Three marks. 5 marks. இப்போ 2 marks புக்கில் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 55 ஹைஜன்ஸ் பிரின்சிபல் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 58 இன்டர்ஃபரன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 60ல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 61ல் கோஹரண்ட் சோர்சஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 65ல் பேண்ட் வித் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 69ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன்ஸ் இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 73ல் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 74ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 78ல் ரேலேஸ் கிரைட்டீரியன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 79ல் போலரைசேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். போலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு கொஷின் நம்ம ஃபஸ்ட் லெசனில் கூட பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன். இந்த லெசனில் இருக்கிறது போலரைசேஷன் ஆஃப் லைட்டு. இது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சப்போஸ் எக்ஸாமில் வந்து போலரைசேஷன் அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்க ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான், 7th லெசனில் இருக்க ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். பேஜ் நம்பர் 81ல் மாலஸ் லா இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 95ல் நியர் சைட்டட்னஸ். இந்த கொஷின் வந்து இப்படியும் கேட்கலாம், நம்ம மயோப்பியா அப்படின்னு கூட கேட்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இதிலிருந்து இது வரைக்கும் இதை எழுதிட்டு திஸ் கேன் பி கரெக்டட் யூஸிங் கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 96ல் ஃபார் சைட்டட்னஸ் இதை வந்து ஹைப்பர் மெட்ரோப்பியா இல்லைனா ஹைப்பரோப்பியான்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் இது எழுதிட்டு திஸ் கேன் பி கரெக்டட் யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 97ல் ஆஸ்டிக்மேட்டிசம் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 85ல் டபுள் ரீஃப்ராக்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 3 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 60ல் எக்ஸ்பிளைன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 73ல் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 81ல் மாலஸ் லா இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 84ல் யூசஸ் ஆஃப் போலராய்ட்ஸ் இந்த 7 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதே பேஜில் ப்ரூஸ்டர்ஸ் லா இந்த டயக்ராம்லேருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 85ல் பைல் ஆஃப் பிளேட்ஸ் இந்த 2 டயக்ராமும் ட்ரா பண்ணணும். இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 86ல் நிக்கோல் பிரிசம் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 92ல் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அதான் இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 56ல் ப்ரூஃப் ஃபார் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் யூஸிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல் இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 58ல் இன்டர்ஃபரன்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63ல் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தி ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 67ல் இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 70ல் டைஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 87ல் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 89ல் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இதிலிருந்து
இது வரைக்கும். லாஸ்ட் கொஷின் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வித் மேக்னிஃபிகேஷன், இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவள் இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 57ல் எக்ஸாம்பிள் 7.1, பேஜ் நம்பர் 59ல் எக்ஸாம்பிள் 7.2, பேஜ் நம்பர் 60ல் எக்ஸாம்பிள் 7.3, எக்ஸாம்பிள் 7.4, பேஜ் நம்பர் 61ல் எக்ஸாம்பிள் 7.5, பேஜ் நம்பர் 65ல் எக்ஸாம்பிள் 7.6. இதில் ஏபிசிடி 4 இருக்கும். இதில் பி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஜ் நம்பர் 74ல் எக்ஸாம்பிள் 7.11, பேஜ் நம்பர் 79ல் எக்ஸாம்பிள் 7.14, பேஜ் நம்பர் 83ல் எக்ஸாம்பிள் 7.15, பேஜ் நம்பர் 85ல் எக்ஸாம்பிள் 7.17, எக்ஸாம்பிள் 7.18, பேஜ் நம்பர் 97ல் எக்ஸாம்பிள் 7.22, எக்ஸாம்பிள் 7.23. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த்து சம், எயித்து சம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 7th லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 8th லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.